தாகத்துக்கு தண்ணி குடிங்கன்னு சொல்லலாம். இப்போ எத்தனை லிட்டர் குடிக்கணும், எத்தனை மில்லி குடிக்கணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை கவனிச்சு தண்ணி குடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குடிச்சு பாருங்கள், கொஞ்சமாக. இப்போ ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கொஞ்சமாக குடிங்க. அந்த கொஞ்சன்றது எவ்வளோன்றது ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுங்க. ஏன்னா உடம்பு உணவை தண்ணியை கூட ஜீரணிக்காது. மனசு அமைதியாக இருந்தால் தான், அதாவது மனசு வேலை செய்யாமல் இருந்தால் தான் அதான் அமைதியாகிறது. நீங்கள் மூச்சு எடுக்கிறீங்கள, காற்று, இந்த காற்று உங்களுக்கு உதவி செய்யும், இல்லை காற்று உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களுக்கு வேணுங்கிற எண்ணத்தோட ஒரு செய்தி வரும்போது, வேணும்னு இருக்கும்போது உங்களுடைய மூச்சு தானாக ஆழமாக உள்ளே போகும். எங்கள் மூச்சு நெஞ்சுக்கூடு கீழே வரைக்கும் மூச்சு எடுத்து அப்படி விட்டால் தான் உங்கள் ஆயுள் நீண்ட காலம்னு. நான் அப்படின்னா அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்க முடியும், எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் உட்காந்து மூச்சை பிடிச்சிட்டு ஆளை வரைக்கும் போகுதா, எனக்கு நல்ல ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குது, இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கான், இதை செஞ்சால் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கு எல்லோரும் சோறு கொடுக்கணும், ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு நான் அதை மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும், அதான் முடியும். உங்கள் மூச்சில் செய்தி இருந்தால் தான் அது ஆழமாக நீங்களே எடுப்பீங்க. அந்த மூச்சில் செய்தி இருந்தால் தான் உங்களுக்கு பயன்படுறத நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுப்பீங்க. யாரும் கத்தில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தண்ணியும் அதே போல தான். தண்ணி நமக்கு வேணும். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம் இல்லையா? இந்த சோறு இந்த தண்ணியெல்லாம் ஒரு 2% மட்டும்தான் நமக்கு சத்து வருது இல்லையா? அந்த சத்து 2% தான் நம்ம இந்த உணவுலேருந்து நமக்கு வருது. உணவுலேருந்து வர்றது 2% தான். அப்புறம் பாக்கி இருக்கிற சதவீதம் போகிற உங்கள் காற்றுலேருந்து தான், நீங்கள் எடுக்கக்கூடிய காற்றுலேருந்து. நம்ம காரியம் வாழ்றதுக்கான ஆற்றல் வருது இல்லையா, உணவுலேருந்து சொல்கிறோம் இல்லையா? இந்த உணவுல இருக்கிற சத்து 2% மட்டும்தான் காற்றுலேருந்து தான் வருது. அப்போ காற்று எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது நீர், அப்புறம் உணவு. 2% மட்டும்தான். ஆனால் அந்த 2%வே நமக்கு எடுத்துக்கிறோம். அதில் எவ்வளவு உணவை பற்றி எவ்வளவு அறிவு, எந்த அறிவை பின்பற்றும் தெரியாத அளவுக்கு அறிவு. 98% காற்றுலேருந்து வருது. அப்படின்னா செய்தியோடு வரணும். சுவாசம், நம்முடைய சுவாசம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும். மனசுக்கு நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுக்கக்கூடிய மூச்சில் எனக்கு செய்தி இருக்குன்னு அர்த்தம். மூச்சிலையும் நீங்கள் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அங்கே செய்தி உள்ளே போகலை, நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க, மறைவானவற்றிலிருந்து நீங்கள் தூரமாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். நல்லது நடக்காது.